அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆர்ஆர். இந்த வீடியோ பீனாலஜி அண்டு விக்டிமாலஜி சம்மந்தப்பட்ட வீடியோ. ஏற்கனவே நம்ம சேனலில் 7 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இது 8வது வீடியோ. இதில் பீனாலஜி அண்டு விக்டிமாலஜியில் நம்ம பார்க்க போகிற டாபிக் சென்டென்சிங் ப்ராசஸ். சென்டென்சிங் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்றது இந்த டாபிக் என்னென்ன கவர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீனிங் ஆஃப் சென்டென்சிங், சென்டென்சிங் ப்ராசஸ், plea bargaining, types of sentences, treatment of different categories of offenders, ஒரு relevant case law, state of Gujarat versus நட்வர் ஹர்ச்சஞ்சி தாக்கூர் அப்படின்னு ஒருத்தர். சரி, இதோடைய டீட்டெயில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மீனிங் ஆஃப் சென்டென்சிங். சார், சென்டென்சிங்னால் என்ன? இந்த வார்த்தை நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்ட வார்த்தை தான். சென்டென்சிங் அப்படின்னா தண்டனையை விதிக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது குற்றவாளிக்கு நீதிமன்றம் தண்டனை விதிக்கும் செயல்முறை, அதுதான் சென்டென்சிங். சரிங்களா? என்னது? தண்டனை விதிக்கிறது. ஒருத்தருக்கு தண்டனை விதிக்கிறோம். தண்டனை விதிக்கிற முன்னாடி எந்த மாதிரி செயல்முறைகளை அவங்க கோர்ட் எடுக்கும், செயல்முறையை பயன்படுத்தும், எந்த வகையாக அது ஒரு தண்டனை விதிக்கும் அப்படின்றத பற்றி பார்க்குறது தான் இந்த சென்டென்சிங்கு. சரி, இதிலே போட்டிருக்கு பாருங்கள், சென்டென்சிங் இஸ் எ ஜுடிஷியல் ப்ராசஸ். சென்டென்சிங் இஸ் எ ஜுடிஷியல் ப்ராசஸ். பாருங்கள், ஜுடிஷியல் ப்ராசஸ் ஆஃப் டிட்டர்மினிங் அப்படின்னா தீர்மானிக்கிறது த அப்ராப்ரியேட் பனிஷ்மெண்ட் ஆஃப்டர் அன் அக்யூஸ்ட் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் கில்ட்டி. அதாவது என்ன அது சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர் கில்ட்டின்னு கோர்ட் முடிவு பண்ணிச்சு, அவர் குற்றவாளி அப்படின்னு முடிவு பண்ணவுடனே அவருக்கு எந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்டு தரணும், அப்ரோப்ரியேட் பனிஷ்மெண்ட் அப்படின்னா கரெக்டான அந்த அவர் செஞ்சுருக்க அஃபென்ஸுக்கு ஏற்றார் போல என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் தரணுன்றது தீர்மானிக்கிற முறை தான் சென்டென்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் எ ஜுடிஷியல் ப்ராசஸ். Punishment must be proportionate to the gravity of the offense. Proportionate ஏற்ற அளவில் இருக்கணும். அவர் குற்றத்தின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி பனிஷ்மெண்ட்டும் இருக்க வேண்டும். அதுதான் ப்ரொபோர்ஷனேட். அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், விகிதாச்சாரமாக இருக்கணும். கரெக்டாக அவர் என்ன மாதிரி அஃபென்ஸ் பண்ணியிருக்காரோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்டனையும் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த சென்டென்சிங்கோ ப்ராசஸ்ஸு. ஓகேங்களா? சரி, இப்போ கோர்ட் எந்த மாதிரி சென்டென்சிங், அந்த சென்டென்சிங் ப்ராசஸ்னால் எந்த மாதிரி கன்சிடர் பண்ணணும் கோர்ட், எதெல்லாம் ஃபேக்டர்ஸ், காரணிகளை கன்சிடர் பண்ணணும், எப்போ ஒருத்தருக்கு சென்டென்சிங் கொடுக்கும்போது எந்த மாதிரியான காரணிகளெல்லாம் அது கருத்தில் கொள்ளும் அப்படின்றது தான் இது. முதல்ல பார்த்திங்கன்னா ஹியரிங் ஆன் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியரிங் ஆன் சென்டென்ஸ் அப்படின்னா ட்ரையல்லாம் முடிஞ்சிடுச்சு, இப்போ அவருக்கு தண்டனையை அறிவிக்கணும். கோர்ட் அவருக்கு தண்டனை அறிவிக்கணும். ஆனால் என்ன பண்ணணும்னா, தண்டனை விதிக்கிறதுக்கு முன்னாடி குற்றவாளியின் கருத்தை கேட்கும் விசாரணை. தண்டனை விதிக்கிறதுக்கு முன்னாடி குற்றவாளியின் கருத்தை கேட்கும் விசாரணை. இது சிஆர்பிசியில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அது செக்ஷன் 235 எடுத்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கும். செக்ஷன் 235 அப்படின்றது என்ன அது சொல்லுதுன்னா, சிஆர்பிசியில் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் அக்வைட்டல் ஆர் கன்விக்ஷன். அதில் சப்செக்ஷன் 2ல் சொல்லியிருக்கோம், இஃப் த அக்யூஸ்ட் இஸ் கன்விக்டட், அது கன்விக்ட் ஆகிட்டார்னா த ஜட்ஜ் ஷல் unless he proceed in accordance with the provision of 360 shall hear the accused on the question of sentence. அந்த question of sentence தான் இது hearing on sentence. ஸோ உங்கள்கிட்ட பேர் ஆக்ட் இருந்தால் எடுத்து பாருங்கள், செக்ஷன் 235 சப்செக்ஷன் 2. அதில் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் உண்டு. தண்டனை விதிப்பதற்கு முன் குற்றவாளியின் கருத்தை கேட்கும் விசாரணை அப்படின்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அது ப்ரொவிஷன் ஆஃப் லாவில் ஆல்ரெடி இருக்குது. ப்ரீவியஸ் கன்விக்ஷன்ஸ்
அது நான் ப்ரீவியஸ் கன்விக்ஷன் அப்படின்னா குற்றவாளி ஏற்கனவே அதெல்லாம் வழக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்குதா, முந்தனே தண்டனை தீர்ப்புலாம் என்ன மாதிரி கொடுத்துருக்குறாங்க, அவருக்கு ஏற்கனவே என்ன மாதிரி தண்டனை வழங்கப்பட்டிருக்குது, அதையும் கருத்தில் கொள்ளும் கோர்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் அண்ட் கிராவிட்டி ஆஃப் அஃபென்ஸ். கிராவிட்டி அதை நேச்சர்னது அவர் செஞ்ச குற்றத்தின் தன்மை, அதோடைய தீவிரம் எப்படி இருக்குது அதையும் கருத்தில் கொள்ளும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிட்டிகேட்டிங் அண்ட் அக்ரவேட்டிங் சர்க்கம்ஸ்டன்ஸ். என்ன சார் அது மீனிங்கு? மிட்டிகேட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தண்டனையை குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் சூழ்நிலை இருக்கா, அவருக்கு வழங்கப்பட போகிற தண்டனைக்கு குறைக்கிறதுன்னு அர்த்தம். மிட்டிகேட்டிங்னா என்னது? குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் சூழ்நிலை இருக்கா அப்படின்றத பார்க்கும். அதே மாதிரி வந்து அக்ரவேட்டிங்கும் பார்க்கும், அதிகப்படுத்துறதுக்கும் ஏன்னா சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கா, சூழ்நிலை இருக்கா, அதையும் பார்க்கும். சரி, மிட்டிகேட்டிங் அப்படின்னா குறைக்கிறதுக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். எந்த மாதிரி விஷயம்லாம் அது பார்க்கும் கோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயசை பார்க்கும். ஒரு யங் ஏஜ், இளம் வயசாக இருந்ததுன்னா அவருடைய தண்டனையை குறைக்கிறதுக்கு என்ன சூழ்நிலை இருக்கா, சட்டப்படி எதனா பண்ண முடியுமா அப்படின்றத கோர்ட்டு பார்க்கும். இல்லை ஓல்டு ஏஜாக இருக்குது, ரொம்ப முதிய வயதாக இருந்ததுன்னா அதையும் கருத்தில் கொள்ளும். சரி, ஃபஸ்ட் அஃபெண்டர் சொல்லுவாங்க இல்லையா, முதல் குற்றம், அந்த மாதிரி பண்ணவங்களுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமா? அப்புறமா வந்து ஜென்யூன் ரிமோர்ஸ், மனப்பூர்வமான வருத்தம் தெரிவித்தாலும் கோர்ட்டு கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களோட குடும்ப சூழ்நிலை என்ன இருந்ததுன்னா அதையும் கருத்தில் கொள்ளும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபெண்டருக்கு தண்டனையை எந்த விதத்தில் எந்த அளவுக்கு குறைக்க முடியும் அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்குறது. இந்த மிட்டிகேட்டிங்கில் என்னென்ன சொன்னேன்? யங் ஏஜு, ஓல்டு ஏஜு, அப்புறம் வந்து ஃபஸ்ட் அஃபெண்டர், ஜென்யூன் ரீமோஸ், ஃபேமிலி சிச்சுவேஷன், குடும்ப சூழ்நிலை, இதெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்களோட தண்டனையை குறைக்கிறதுக்கு நீதிமன்றம் முயலும். இப்போ அக்ரவேட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அக்ரவேட்டிங்னா ஏன்னா தண்டனையை அதிகரித்துக்கு காரணம் இருக்கான்னு பார்க்கும், அதையும் பார்க்கும். ப்ரூட்டாலிட்டி, கொடூரமான குற்ற செயல் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு எப்படி நம்ம மிட்டிகேட் பண்ண முடியும்? அக்ரவேட்டிங் தான் கொடுக்கணும் அவருக்கு. ஹேபிச்சுவல் அஃபெண்டரு, அது ஃபஸ்ட் அஃபெண்டர்னா சரி ஓகேலாம். இவர் ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னா மீண்டும் மீண்டும் குற்றம் செய்கிறது. அவர் ப்ரீ மெடிடேஷன், சில பேர் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுவாங்க, அதுதான் நிறைய நடக்கும். முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுறாங்க இல்லையா, ப்ரீ மெடிடேஷன், அதுக்கெலாம் வந்து அதிகபட்ச தண்டனை வழங்கணும். அக்ரவேட்டிங் சர்க்கம்ஸ்டன்ஸு, அவர் செஞ்ச ஒரு குற்றம் பலருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதுன்னா அதுவும் அக்ரவேட்டிங் தான். நம்பிக்கை துரோகம் பண்ணுறது அதுவும் அக்ரவேட்டிங் தான். ஸோ இதெல்லாம் கருத்தில் கொள்ளும் கோர்ட்டு. அக்ரவேட்டிங்னா என்னென்ன வரும்? ப்ரூட்டாலிட்டி, கொடூரமானது, ஹேபிச்சுவல் அஃபெண்டர், ப்ரீ மெடிடேஷன், நம்பிக்கை துரோகம், பலருக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும், இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது அக்ரவேட்டிங்காக பண்ணோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து விக்டிம் இம்பேக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்குது. விக்டிம் என்ன? பாதிப்பு அடைஞ்சவர். ஒருத்தன் வந்து செஞ்ச குற்றத்தினால பாதிப்பு அடைஞ்சவர் தான் விக்டிம். விக்டிம் இம்பேக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அவன் செஞ்ச குற்றத்தினால, ஒரு அஃபெண்டர் செஞ்ச குற்றத்தினால ஏற்பட்ட பாதிப்புகளை பாதிக்கப்பட்டவரே நீதிமன்றத்தில் விளக்கும் ஒரு அறிக்கை. எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுச்சுது, ஜென்ரலாக நடக்கும், உடல்நிலையாக என்ன பாதிப்பு, மனநிலையாக என்ன பாதிப்பு, பொருளாதார நிலையாக என்ன பாதிப்பு அப்படின்றத அந்த விக்டிம் இம்பேக்ட் ஸ்டேட்மெண்ட் வழியாகவும் பார்ப்பாங்க. இது வச்சும் அந்த அஃபெண்டருக்கு கொடுக்க போகிற சென்டென்ஸு மாறுபடும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ப்ரீ சென்டென்ஸ் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது தண்டனை விதிப்பதற்கு முன் இந்த ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது என்னென்னா அந்த குற்றவாளியோட பின்னணி என்ன இருக்குது, அவர் சூழ்நிலைலாம் என்ன, ஒரு படிப்பு என்ன படிச்சிருக்காரு, என்ன மாதிரி வேலை செய்கிறாரு, அவங்களோட குடும்ப சூழ்நிலை என்ன. இது எப்படி விக்டிம் வந்து தாம் பாதிக்கப்பட்டது ஒரு ஸ்டேட்மெண்ட் தர்றாரு, அதே மாதிரி இவர் வந்து அஃபெண்டரோடைய ஸ்டேட்மெண்ட், அவருடைய வந்து ஒரு தனிப்பட்ட பின்னணி என்ன, அவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக. இங்கே ஸ்டேட்மெண்ட்டு ரிப்போர்ட் எல்லாம் ஒன்று தான். அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதையும் கோர்ட் என்ன பண்ணோம், கருத்தில் கொள்ளும். இதெல்லாம் என்னது, ஒருத்தருக்கு தண்டனை வழங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கோர்ட் வந்து என்ன பண்ணோம், கன்சிடர் பண்ணும். அதுதான் இது ஃபேக்டர்ஸ். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரின்சிபல் தான் இங்கே நமக்கு வந்து மைண்டில் வரணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோயர் பனிஷ்மெண்ட் இஸ் த ரூல்,
எக்ஸசிவ் பனிஷ்மெண்ட் இஸ் எக்ஸெப்ஷனல். அதாவது என்ன அது அர்த்தம்? குறைவான தண்டனை தான் கொடுக்கணும். குறைவான தண்டனை கொடுக்கறதுக்கு தான் நம்ம வந்து கோர்ட்டுன்னு முடிவு பண்ணோம். எக்ஸசிவ் பனிஷ்மெண்ட்டு மேக்ஸிமம் அரிதா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னா அப்போ தான் எக்ஸசிவ் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ லோயர் பனிஷ்மெண்ட்னா குறைந்த தண்டனை கொடுக்கணும். எக்ஸசிவ் பனிஷ்மெண்ட் அப்படின்னா அதிகப்படியான தண்டனை. சரிங்களா? ஸோ இதுதான் பிரின்சிபல். மேக்ஸிமம் எவ்வளோ அவன் பண்ணிருக்க குற்றத்தை வச்சு அவருக்கு தண்டனை அந்த விகித ப்ரொபோர்ஷனட்டாக டிசைட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் பார்க்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீ பார்கெனிங் சொல்லுவாங்க. ப்ளீ பார்கெனிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. ப்ளீ பார்கெனிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து ஒருத்தர் வந்து தன்னுடைய குற்றத்தை வந்து ஒப்புக்கொள்கிறாரு. இதில் வந்து இன்னொன்று இருக்குது, ப்ளீ ஆஃப் கில்ட்டின்னு ஒன்று இருக்குது. ப்ளீ ஆஃப் கில்ட்டி வேறு, ப்ளீ ஆஃப் பார்கெனிங் வேறு. ப்ளீ ஆஃப் கில்ட்டினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் தானே அதாவது அந்த குற்றத்தை வந்து நான் தான் செஞ்சேன்னு ஒப்புக்கொள்கிறது. இப்போ கோர்ட்டில் ட்ரையல் நடக்கும் போது அவனே அட்மிட் பண்ணிடுறது, நான் தான் குற்றத்தை செஞ்சேன்னு சொன்னால் அதனால் வந்து ஏதாச்சும் தண்டனை வந்து குறைக்க முடியும், குறைவாக கிடைக்கும் அப்படின்றது ஒரு கான்செப்ட். ப்ளீ ஆஃப் கில்ட்டி அவரே ஒத்துக்கிறாருப்பா அப்படின்னும் போது அவருக்கு வந்து தண்டனை என்ன பண்ணுவாங்களாம், கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாம் வந்து டிஸ்கிரிஷ்னரி பவர் ஆஃப் தி கோர்ட். இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு முறை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ ப்ளீ ஆஃப் கில்ட்டி அப்படின்றது குற்றத்தை ஒப்புக்கொள்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜட்ஜி கேட்குறான்னு வச்சுங்க, அக்யூஸ்டை பார்த்து, நீ அந்த டிட் யூ கமிட் த அஃபென்ஸ், நீ அந்த குற்றத்தை பண்ணியா அப்படின்னு கேட்குறான்னு வச்சுங்க. அந்த அக்யூஸ் வந்து எஸ், ஆமாம் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ஸோ கன்விக்டடு. அவர் பனிஷ்மெண்ட் வந்து அக்கார்டிங் டு த லா இம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இது வந்து ப்ளீ ஆஃப் கில்ட்டி. அப்போ அந்த இடத்துல அவரே ஒப்புக்கொள்கிறாரு. ரைட்டுங்களா? தான் செஞ்ச குற்றத்தை தானே ஒப்புக்கொள்கிறது. ஆனால் ப்ளீ பார்கெனிங் அப்படின்றது வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அந்த ப்ளீ ஆஃப் கில்ட்டி வந்து ஆல்ரெடி சட்டத்திலே ரெக்கக்னைஸ்டு, சட்டத்தில் இருக்குது ஆல்ரெடி. ஆனால் ப்ளீ ஆஃப் பார்கெனிங் வந்து 2005க்கு அப்புறம் தான் இதை கொண்டு வராங்க. இந்த ப்ளீ பார்கெனிங்கிற கான்செப்டை 2005லேருந்து தான் அது கிடையாது, அதுக்கு முன்னாடி கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து தட் இஸ் நாட் ரெக்கக்னைஸ்டு டு லா, அது மாதிரி கிடையாது, ரெக்கக்னைஸ் பண்ணல லாவில். 2005க்கு அப்புறம் தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தான் சேரக்கூடது ஒப்புக்கொள்ளணும், அவரே வாலண்ட்ரியாக ஒப்புக்கொள்ளணும், யாரோட நிர்பந்தத்தில் ஒப்புக்கொள்ளக்கூடாது, அவரோடைய வாலண்ட்ரியாக ஒப்புக்கொள்ளணும். அதுக்கு மட்டும் இல்லாமல் அதற்கு பதிலாக சட்டம் அனுமதிக்கும் சலுகை, அதாவது வந்து வழக்கை முடிச்சுக்கிறதுக்கு வேறு எதனா சட்ட சலுகை இருக்கா அப்படின்றத எப்படி பண்ணோம், பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் முறை இது. ப்ளீ ஆஃப் கில்ட்டின்றது தான் செஞ்ச குற்றத்தை ஒப்புக்கொள்வது, அதோட அது முடிஞ்சுது. அவர் வந்து நான் செஞ்சியா, ஆமாம் செஞ்சேன்னு ஒத்துக்கிறாரு, அதனால அவருக்கு வந்து தண்டனையில் வந்து குறைவான தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இங்கே வந்து எப்படின்னா ப்ளீ ஆஃப் பார்கெனிங் வந்து தான் செஞ்ச குற்றத்தை ஒப்புக்கொள்ளணும், அதே சமயத்தில் பேச்சுவார்த்தையும் இந்த இடத்துல அலோவ் பண்ணுறாங்க. பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் முறை. பார்த்தீங்களா? அப்போ இது என்ன அர்த்தம், ப்ளீ பார்கெனிங் இப்படி எடுத்துலாமா, ப்ளீ ஆஃப் கில்ட்டி ப்ளஸ் நெகோசியேஷன் அப்படின்ட்டு எடுத்துக்கலாமா, அப்படி எடுத்துக்கலாம். அதாவது வந்து ப்ளீ ஆஃப் கில்ட்டியாக இருக்கணும், அதே டைமில் ஒரு நெகோசியேஷனும் இருக்கணும் அங்கே, அதுதான் அது மீனிங். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ளீ ஆஃப் பார்கெனிங்லேருந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அக்யூஸ்டை பார்த்து கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து என்னுடைய நான் வந்து ஒத்துக்கிறேன், நான் வந்து நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிறான்னு வச்சுங்க. அட் த சேம் டைம் வந்து எனக்கு ப்ளீ பார்கெனிங் வழியாகவும் நான் வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னு வச்சுங்க அக்யூஸ்டு. அதுக்கு விக்டிமை கேட்பாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு காம்பன்சேஷன் கொடுத்துட்றேன், எனக்கு வந்து கொஞ்சம் தண்டனையை குறைச்சி கொடுங்க, நான் தப்பு பண்ண ஒத்துக்கிறேன், அதுக்கு தண்டனையை அதுக்கு வந்து பிரதிபலனா நான் ஏதாச்சும் ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துக்கிறான்னு வச்சுங்க. அது விக்டீம் கிட்டே கேட்பாங்க, நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னா ஒத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ ப்ராசிக்யூஷன் சைட்லையும் கேட்பாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நோ ஆப்ஜெக்ட் சொன்னாங்கன்னா ஸோ இது வந்து அந்த ரெக்குயர்மெண்ட்லாம் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும் கோர்ட்டுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சென்டென்ஸை கம்மி பண்ணுவாங்க. ஸோ எதுக்கு இது மாதிரி பண்ணுறாங்கன்னா ஸ்பீடி ட்ரையல், கொஞ்சம் ஸ்பீடாக ட்ரையலை முடிக்கிறதுக்கு,
இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த வழக்கு ஒருத்தருக்கு வந்து தண்டனையை வந்து எந்த அளவுக்கு குறைக்க முடியும் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். இந்த ப்ளீ பார்கெனிங் வழியாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அக்கார்டிங் டு லா தான், எல்லாம் வந்து எல்லாமே வந்து அக்கார்டிங் டு லா தான். இது வந்து ப்ளீ பார்கெனிங்கிறது வந்து நியூ கான்செப்ட் ஃப்ரம் சின்ஸ் 2005 இருந்து அது உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, மீனிங் இப்போ வந்து தமிழில் சொல்லிட்டேன். இதுக்கு வந்து இங்கிலீஷில் பாருங்கள். நெகோஷியேட்டட் டிஸ்போசிஷன் வேர் த அக்யூஸ்ட் வாலண்டரிலி ப்ளீட்ஸ், ரைட்டுங்களா, கில்ட்டி இன் ரிட்டன் ஃபார் லெஸ்ஸர் சென்டென்ஸ் ஆர் கன்செஷன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம். நெகோஷியேட்டட் டிஸ்போசிஷன் அப்படின்னு அர்த்தம் பேச்சுவார்த்தை மூலம் ஒரு உடன்படிக்கை வர்றது தான் நெகோஷியேட்டட் டிஸ்போசிஷன் சொல்லுவாங்க. ஒரு பரஸ்பர உடன்பாடு மூலம் ஒரு எட்டப்படும் தீர்வு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதை. சரிங்களா? ஸோ அப்படின்னா அர்த்தம் ப்ளீ ஆஃப் கில்ட்டி உண்டு, அவர் வாலண்டரியாக ஒத்துக்கணும், அதே டைமில் ஒரு பரஸ்பர உடன்படிக்கை எட்டப்படணுங்க. இது வந்து எங்கேருந்து இந்த ஆரிஜின் பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் இந்த கான்செப்ட் உண்டு. அதை நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இன்ட்ரடியூஸ்டு த்ரூ த கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2005. இதிலேருந்து தான் இந்த ப்ளீ பார்கெனிங்கிற கான்செப்டு இந்த கிரிமினல் இதில் கொண்டு வராங்க. சரிங்களா? அடுத்தது வந்து இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்துமா அப்படின்னா அது பொருந்தாது. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து இந்த ப்ளீ பார்கெனிங் வந்து எல்லாத்துக்கும் பொருந்தமானா பொருந்தாது. அதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, அதோட சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்ளைஸ் மெயின்லி டு லெஸ் சீரியஸ் அஃபென்ஸ். லெஸ் சீரியஸ் அஃபென்ஸ் தான் அது, குறைந்த தீவிரத்தன்மை உண்ட குற்றத்துக்கு தான் இது அப்ளிகபிள். ஓகேங்களா? மஸ்ட் பி வாலண்டரி, அதாவது என்ன இருக்கணும், அது வாலண்டரியாக இருக்கணும், தன்னார்வமாக அவராக சொல்லியிருக்கணும், ஒத்துக்கணும் அதை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் சூப்பர்விஷன் ரிக்வயர்டு, நீதிமன்ற மேற்பார்வை அவசியம். இதெல்லாம் எதுக்கு? ஸ்பீடி டிஸ்போசல், வழக்குகளை விரைவாக முடிக்க ஏதுவாக இருக்கும். இந்த ப்ளீ பார்கெனிங்னால இவ்வளோ நமக்கு அத்தியாவசியன்றது சொல்கிறாங்க. எதுக்கு? இது அப்ளைஸ் ஃபார் லெஸ் சீரியஸ் அஃபென்ஸ், மஸ்ட் பி வாலண்டரி, கோர்ட் சூப்பர்விஷன் ரிக்வயர்டு ஃபார் தென் ஸ்பீடி டிஸ்போசல், வழக்குகளை விரைவாக முடிக்க உதவுகிறது. அதனால தான் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி, இது வந்து கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி உண்டா இதுக்கு அப்படின்னா உண்டு. விரைவான நீதியை உறுதி செய்ய ஒரு நியாயமான வழிமுறைன்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. இது வந்து ஒரு லெஜிட்டிமேட் டூல் ஃபார் எக்ஸ்பெடிஷியஸ் ஜஸ்டிஸ், ஒரு நியாயமான விரைவான ஒரு நீதியை உறுதி செய்யும் ஒரு வழிமுறை தான் அப்படின்னு கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி பண்ணுது அதை. ஸோ இட் இஸ் அலவுடு. ஓகேங்களா? இட் இஸ் என்ஃபோர்ஸபிள். அப்போது சென்டென்ஸ், டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் என்னென்ன அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நிறையவே பார்த்துட்டோம். இம்ப்ரிசன்மெண்ட் டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம், டெத்து சென்டென்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். நீங்கள் ஓடி பார்த்துங்க. இங்கே வந்து நம்ம டீட்டெயிலாக போகிறதில்ல. சென்டென்ஸ் வந்து அதாவது வந்து எந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் கொடுப்பாங்க, அதுதான் தண்டனையை வந்து விதிக்கிறாங்க இல்லையா, எந்த மாதிரி தண்டனைலாம் விதிக்கிறாங்கன்றதை மட்டும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, சிறை தண்டனை. ஃபைன் அப்படின்னா என்னது? அபராதம் விதிக்கிறது. காம்பன்சேஷன் டு விக்டிம், இப்போ நம்ம சொன்ன பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடு வழங்குறது, அதுவும் ஒரு விதமான ஒரு இது தானே, தண்டனை தானே. ப்ரொபேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, நன்னடத்தை மூலம் வெளியிடுறது, அதாவது ஜெயிலுக்கு அனுப்பாமல் அவரை முன்னாடியே அனுப்பிச்சி விட்றது. அவர் கில்ட்டின்னு இருந்தாலும் அவர் நன்னடத்தை அடிப்படையில் அவரை வந்து என்ன பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. ப்ரொபேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, நன்னடத்தை விதி. இது எந்த ஆக்டில் வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ப்ரொபேஷனு, தி ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் 1958ன்னு ஒரு தனி ஆக்டே இருக்குது. ஒருத்தரை வந்து ப்ரொபேஷனில் வெளியே வர்றதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணுன்றது அது சொல்லும் உங்களுக்கு. த ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் 1958 எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அட்மானிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எச்சரிக்கிறது.
ஒரு எச்சரித்து அவரை விடுவிக்கிறது, அட்மானிஷன், ஒரு வார்ன் பண்ணுறது, அவரை ஃபஸ்ட்டு வார்ன் பண்ணி வெளியே அனுப்புறது, அட்மானிஷன். டெத்து சென்டென்ஸு, அதை நான் சொல்லவே வேணாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மரண தண்டனை. ஸோ இந்த மாதிரி தண்டனைகள்லாம் வழங்குறாங்க, கோர்ட்டால் வழங்கப்படுது அக்கார்டன்ஸ் டு லா. ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் அஃபெண்டர்ஸ். அதாவது ட்ரீட்மெண்ட்டு என்னென்னா குற்றவாளிகளை கையாளும் முறை. இப்போ குற்றவாளின்னு எல்லாத்தையும் ஒரே குரூப்பில் போட முடியாது இல்லையா? குற்றவாளின்னா அதில் டிஃப்ரெண்ட் குற்றவாளிங்க இருக்கிறாங்க இல்லையா? அவங்களெல்லாம் வந்து ஒரே மாதிரி எப்படி கையாள முடியும்? அதனால் வந்து தான் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேட்டகரி அப்படின்றாங்க. அது அஃபெண்டரே பிரிக்கிறாங்க டிஃப்ரெண்ட் கேட்டகரின்னு. அதாவது குற்றவாளிகளை கையாளும் முறை அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். ஜுவனைன் இன் கான்ஃப்ளிக்ட் வித் லா. ஜுவனைனா யார்? சிறுவர்கள், 18 இயர்ஸ் பிலோ, ஏஜ் லிமிட் 80 கீழே இருக்காங்க இல்லையா? அவங்களாம் வந்து ஜுவனைன்ஸ். அவங்களுக்கு வந்து கிரிமினல் ஆக்ஷன் எடுக்காமல் அவங்க சீர்திருத்தத்துக்கு எதாவது நடவடிக்கை இருக்கா, சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து தனி ஒரு ஆக்டே இருக்குது. இவங்க வந்து ரெகுலர் அடல்ட் அஃபெண்டர் மாதிரி ட்ரீட் பண்ணாமல் ஜுவனைன் வந்து தனியாக ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சட்டமே இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? அதுதான் வந்து ஜுவனைன் ஜஸ்டிஸ் ஆக்ட்னுவாங்க. ஜுவனைன் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2015 அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அது வந்து இவங்க வந்து ஒரு ஜுவனைன் வந்து ஒரு குற்றம் பண்ணியிருக்காருன்னா இப்படி ரெகுலர் அடல்ட் அஃபெண்டர் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்கள வந்து இந்த சட்டம் வழியாக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து சின்ன பசங்க, அவங்கள வந்து சீர்திருத்தத்துக்கு என்னென்ன நடவடிக்கை இருக்குன்றது பார்த்து அந்த சட்டத்தின் பிரகாரம் அவங்களுக்கு தண்டனை வழங்குவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு அஃபெண்டராக இருந்தால் அவருக்கு கொஞ்சம் லெஸ் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னால் அவருக்கு அதிகமான தண்டனை கொடுக்கணும், அவருக்கு இதே வேலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் காலர் கிரிமினல்ஸ் அப்படின்னு இருக்காங்க. ஒயிட் காலர் கிரிமினல்ஸ்னால் யார்? இந்த லஞ்சம், ஊழல், மோசடி, வரி ஏய்ப்பு, டேக்ஸ் கட்டாமல் எஸ்கேப் ஆகிறவங்க, இந்த நிதி சம்மந்தப்பட்டவங்களாம் வந்து இந்த ஒயிட் கலர் கிரிமினல்ஸில் வந்துடுவாங்க. அவங்கள ஹேண்டில் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்கும். விமன் அஃபெண்டர்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்க இப்போ வந்து மகளிர், அவங்க அஃபெண்டராக இருந்தால் குற்றம் எப்படி பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து எதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க? ப்ரெக்னன்சி, கர்ப்பமாக இருக்கிற டைமில், இல்லை சைல்டு கேர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருந்ததுன்னா அது, சோசியல் சர்க்கம்ஸ்டன்ஸு, இதெல்லாம் கருத்தில் கொள்வாங்க விமன்ஸாக இருந்தால், விமன் அஃபெண்டராக இருந்தால். அதுக்கப்புறம் ஓல்டு ஏஜ் அஃபெண்டர், வயசாகிடுச்சு, அவங்கள உடல்நிலை பார்க்கணும், அவங்க வயசை பார்ப்பாங்க, மருத்துவ தேவை, மெடிசின்ஸ் அசிஸ்டன்ஸ்லாம் என்ன தேவை, இதெல்லாம் வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்கள ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ கோர்ட்டு பாருங்கள் எவ்வளோ பார்க்குது, எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு பாருங்கள். ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் அஃபெண்டர்ஸ். ஜுவனைன் இன் கான்ஃப்ளிக்ட் வித் லா. செகண்ட் ஒன் வந்து ஃபஸ்ட் அஃபெண்டர்ஸ், ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ், ஒயிட் கலர் கிரிமினல்ஸ், விமன் அஃபெண்டர்ஸ், ஓல்டு ஏஜ் அஃபெண்டர்ஸ். இவங்களெல்லாம் வந்து எப்படி டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக பண்ணி அவங்கள டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். சரி, இப்போ ஒரு கேஸில் பார்ப்போம். ஸ்டேட் ஆஃப் குஜராத் வெர்சஸ் நட்வர் ஹர்சன்ஜி தாக்கூர். அதாவது இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கலை இந்த கேஸு. அதனால தான் இந்த கிரிமினல் எல்ஜின்னு வருது. இது வந்து ஒரு குஜராத் ஹைகோர்ட்டில் நடந்த ஒரு கேஸு. பட் வெரி இம்பார்ட்டன்ட் கேஸு. நெவர்தலெஸ் இருந்தாலும் அது வந்து எதுக்காக இந்த கேஸுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கொஞ்சம் பார்த்தீங்களா, ப்ளீ ஆஃப் கில்ட்டி அப்புறம் ப்ளீ ஆஃப் பார்கைனிங், இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசப்படுத்துறது தான் இந்த கேஸு. ப்ளீ ஆஃப் கில்ட்டி வந்து ரெக்கக்னைஸ்டு பை த லா பிஃபோர் 2005. ப்ளீ ஆஃப் பார்கைனிங் வந்து ரெக்கக்னைஸ்டு சின்ஸ் 2005, 2005 தான் அது கொண்டு வந்திருக்காங்க. அப்போ என்ன நடந்ததுன்னா, இது வந்து ஒரு குஜராத் கேட்லேருந்து அப்போ தான் இந்த பாருங்கள், இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ளீ பார்கைனிங் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் இன் இந்தியா அப்போ தான் வந்து கொண்டு வராங்க. அதை பற்றி தான் இந்த கேஸு. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட் ஆஃப் கேஸில் என்னென்னா, செவரல் அக்யூஸ்டு பர்சன்ஸ் வேர் ப்ராசிக்யூட்டட் அண்டர் ப்ரொவிஷன் ஆஃப் பாம்பே ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1949.
நிறைய அக்யூஸ்டுங்களை, அதாவது குற்றம் சாட்டப்பட்டவங்களை வந்து இந்த ஆக்டுக்கு கீழே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ப்ராசிக்யூட் பண்ணாங்க. இது வந்து எப்படின்னா எங்கே நடக்கும், ஒரு ஜேஎம் கோர்ட்டில் நடக்கும்பொழுது, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நடக்கும்பொழுது அங்கே வந்து நிறைய செவரல் அக்யூஸ்டு பர்சன் வந்து ப்ராசிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆக்டுக்கு கீழே, பாம்பே ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1949 கீழே. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒத்துக்கிறாங்க. தே ப்ளீடட் கில்ட்டி பிஃபோர் த ட்ரையல் கோர்ட். ட்ரையல் கோர்ட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆமாம் நாங்கள் செஞ்ச குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாங்க அவங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, த மேஜிஸ்ட்ரேட் இம்போஸ்ட் சென்டென்ஸ் லோயர் தேன் த ஸ்டாச்சுட்டரி மினிமம் ஆஃப்டர் கன்சிடரிங் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ். இந்த சூழல் என்ன பண்ணுறாங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுறாங்கன்னா தண்டனை கொடுக்குறாங்க, தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் என்ன பண்ணால் சட்டப்படி எவ்வளோ தண்டனை கொடுக்கணுமோ அதை விட குறைஞ்சபட்ச தண்டனையை கொடுக்குறாரு மேஜிஸ்ட்ரேட்டு. அதாவது வந்து அவங்க வந்து ஒரு குற்றம் செஞ்சுருக்காங்க, அந்த குற்றத்திற்கு சட்டப்படி ஒரு தண்டனை இருக்கு இல்லையா, ஒரு குறைந்தபட்ச தண்டனை இருக்குது, சட்டப்படி இருக்கும் இல்லையா, ஒரு சட்டப்படி என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை விட கம்மியாக கொடுத்துருக்குறாரு மேஜிஸ்ட்ரேட். என்னத்துக்கான அவர் இந்த கன்சிடரிங் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லி அவர் குறைஞ்ச தண்டனை கொடுத்துருக்குறாரு. இதை வந்து என்ன பண்ணுன்னா ஸ்டேட் ஆஃப் குஜராத் வந்து சேலஞ்ச் பண்ணுது அந்த ஆர்டரை. அது எப்படி ஒரு சட்டம் நிர்ணயிக்கப்பட்ட தண்டனை விட கம்மியாக ஒரு மேஜிஸ்ட்ரேட் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு இவர் மேஜிஸ்ட்ரேட் கொடுத்த இந்த இது வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. எங்கள் குஜராத் ஹைகோர்ட்டில் போய்ட்டு சேலஞ்ச் பண்ணுறாங்க, ஆர்கியூயிங் தட் கோர்ட்ஸ் could not award sentences below the prescribed minimum. அப்படின்னா அர்த்தம் சட்டம் என்ன உங்களுக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது அதை விட மினிமம் கொடுக்க முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து அவர் வந்து குற்றத்தை ஒப்புக்கொண்டார், அதுக்காகவே வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து குற்றத்தை இது வந்து தண்டனை வந்து குறைச்சி கொடுக்க முடியாது அப்படின்னு இவர் கொடுத்த இந்த ஆர்டருக்கு ஸ்டேட் இது குஜராத் ஹைகோர்ட்டில் போயிட்டு சேலஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ அங்கே கோர்ட் என்ன சொல்கிறது பார்ப்போம். அங்கே போய் என்ன மாதிரி கண்டிஷன் வைக்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், ப்ராசிக்யூஷன் இங்கே ஸ்டேட் என்ன ப்ராசிக்யூஷனு அவங்க என்ன இப்போ சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, ட்ரையல் கோர்ட் had awarded பனிஷ்மெண்ட் பிலோ த மினிமம் ப்ரிஸ்கிரைப்டு பை லா. பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குது, ட்ரையல் கோர்ட் கொடுக்காமல கொடுத்துருக்குது. ஆனால் சட்டம் என்ன சொல்லுது அது பிரகாரம் தண்டனை கொடுக்காம அதை விட குறைந்தபட்ச தண்டனை கொடுத்துருக்காரு. அக்செப்டன்ஸ் ஆஃப் கில்ட்டி ப்ளீஸ் இஸ் சச் கேஸ் இஸ் விர்ச்சுவலி அமௌண்டட் டு ப்ளீ பார்கெனிங். அதாவது வந்து தன்னுடைய குற்றத்தை கொள்கிறாங்கன்றதுக்காக அந்த மாதிரி எப்படி நீங்கள் வந்து கம்மியான தண்டனை கொடுக்க முடியும்? அப்போ கூட சட்டப்படி தானே தண்டனை கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளீ பார்கெனிங் மாதிரி இருக்குது. ப்ளீ பார்கெனிங் என்ன அது, ஒரு இப்போ தான் கொஞ்சம் சொன்னோம், பேச்சுவார்த்தை மூலம் ஏதோ பண்ணின மாதிரி இருக்குது. ப்ளீ பார்கெனாலே பேச்சுவார்த்தை மூலம் தானே பண்ணுறது. அதாவது வந்து ப்ளீ ஆஃப் கில்ட்டி இருக்கணும், ஒரு பேச்சுவார்த்தை மூலம் ஒரு தீர்வு காண்றது இல்லையா, அதானே அந்த கான்செப்ட்டு. இது பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது, ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை மூலம் ஏதோ நீங்கள் பண்ணாமல் இருக்குது. ப்ளீ பார்கெனிங் வந்து நாட் ரெக்கக்னைஸ்டு, அது அமெரிக்காவில் உண்டு, இந்தியாவில் கிடையாது. இந்தியன் கிரிமினல் ஜுடிஸ்ப்ரூடன்ஸில் கிடையாது. அப்போ இது என்ன அர்த்தம், இந்த கேஸ் வந்து 2005 முன்னாடி நடந்துருக்குது அப்படின்னு அர்த்தம். Therefore, the orders of magistrate were illegal and liable to be set aside. என்ன அர்த்தம், அவர் வந்து சட்டப்படி கிடையாது அது. அந்த மாதிரி ப்ளீ பார்கென்ற இந்த கான்செப்டே நம்ம இந்தியாவில் கிடையாது. ஆனால் நீங்கள் செஞ்சுக்கிற பார்த்தா ப்ளீ ஆஃப் கில்ட்டி, ஆனால் நீங்கள் எப்படி ப்ளீ ஆஃப் பார்கெனிங் மாதிரி நடந்துருக்குது. அதனால் வந்து அது வந்து சட்ட விரோதம், ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை என்ன பண்ணணும், ரத்து செய்யணும். செட் அசைடுன்னு அர்த்தம், கேன்சல். இல்லீகல்னால் சட்ட விரோதம் பண்ணுங்கன்னு இவங்க சைட்லேருந்து, ஸ்டேட் சைட்லேருந்து, அதாவது ப்ராசிக்யூஷன் சைட்லேருந்து வாதத்தை முன் வைக்கிறாங்க. இப்போ இவங்க சைடில் என்ன பண்ணுறாங்கன்னா, டிஃபென்ஸ் ஆஃப் அக்யூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ளீ ஆஃப் கில்ட்டி அண்டு ப்ளீ ஆஃப் பார்கென் ஆர் நாட் சேம். ரெண்டுமே வேறுங்க, ரெண்டும் ஒன்றே கிடையாது.
நாங்கள் வந்து குற்றத்தை ஒப்புக்கொண்டோம், அது வந்து ப்ளீ ஆஃப் கில்ட்டி தான் தவிர ப்ளீ ஆஃப் பார்கெனிங் கிடையாது. The accused voluntarily admitted guilt as permitted by the criminal procedure தான். Guilty of plea of guilty already permitted by the criminal procedure. At the same time sentencing power நான் கோர்ட்டோடைய டிஸ்கிரிஷன் பவர் அது வந்து இப்படி தான் கொடுக்கணும்னு நம்ம சொல்லக்கூடாது. அக்கார்டிங் டு லாவாக இருந்தாலும் சென்டென்ஸ் கொடுக்குறது வந்து தண்டனை கொடுக்குறது வந்து டிஸ்கிரிஷ்னரி பவர் ஆஃப் த கோர்ட்டு. நாங்கள் வந்து அடிக்வட் ரீசன்ஸ்லாம் நாங்கள் பார்த்து தேவையான ரீசன்லாம் பார்த்து தான் அதை நாங்கள் டிட்டர்மைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ மியர் அட்மிஷன் ஆஃப் கில்ட் ஷுட் நாட் ஆட்டோமேட்டிக்லி ட்ரீட்டட் அஸ் இல்லீகல் பார்கென். அதனால் வந்து நாங்கள் வந்து அந்த மாதிரி நாங்கள் எடுத்துக்கல, அவங்க வந்து குற்றத்தை ஒப்புக்கொண்டதுனாலேயே அது வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், ப்ளீ ஆஃப் பார்கெனே எடுத்துக்கல அப்படின்னு இவங்க சைட்லேருந்து டிஃபென்ஸ் வைக்கிறாங்க. இப்போ இஷ்யூஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெதர் எவ்ரி ப்ளீ ஆஃப் கில்ட்டி ஷுட் பி ட்ரீட்டட் ஆஸ் ப்ளீ ஆஃப் பார்கெனிங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீ ஆஃப் கில்ட்டியை வந்து குற்றத்தை ஒப்புக்கொள்கிறது வந்து ப்ளீ ஆஃப் பார்கெனிங்கா, வெதர் த ட்ரையல் கோர்ட் could exercise sentencing discretionary after voluntary of plea of guilty பண்ண முடியுமா? ஒரு சென்டென்சிங் பவர் வந்து டிஸ்கிரிஷ்னரி பவரா அப்படின்றது இந்த இடத்துல ஒரு கொஸ்டினாக ரைஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஜட்ஜ்மெண்ட்னா வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, குஜராத் ஜட்ஜ்மெண்ட்னா வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, குஜராத் ஹைகோர்ட்டில் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. யார்? ஸ்டேட்டோடைய அந்த ப்ராசிக்யூஷன் சைடோடைய இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இல்லை எவ்ரி ப்ளீ ஆஃப் கில்ட்டி இஸ் நாட் ப்ளீ ஆஃப் பார்கெனிங். அதனால் வந்து எவ்ரி ப்ளீ ஆஃப் கில்ட்டி வந்து ப்ளீ ஆஃப் பார்கெனிங் எடுத்துக்க முடியாது. இது வந்து வாலண்டரி ப்ளீ ஆஃப் கில்ட்டி இஸ் ஏ ரெக்கக்னைஸ்ட் பார்ட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர். ஸோ ப்ளீ ஆஃப் கில்ட்டி ஆல்ரெடி ரெக்கக்னைஸ்டு தான். அதனால் வந்து இந்த அக்யூஸ்ட் வந்து மினிமம் பனிஷ்மெண்ட் கொடுத்தது வந்து ஒரு தவறு இல்லை அப்படின்னு அதை வந்து மேஜிஸ்ட்ரேட் கொடுத்த ஆர்டரை வந்து அப்ஹெல்ட் பண்ணிட்டாங்க. அதை வந்து அக்செப்டடு. ஸோ அதனால் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு ஃபேவராக இருக்குது? அக்யூஸ் சைடு ஃபேவராக வந்துடுச்சு. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அட் அ டைம் ஃபார்மல் ப்ளீ பார்கெனிங் வாஸ் நாட் ரெக்கக்னைஸ்ட் இன் இந்தியா. ப்ளீ பார்கெனிங் இருந்துருக்குது, யூஎஸில் இருந்துருக்குது, ஆனால் அப்போ இந்தியாவில் இல்லை. அதனால் வந்து இந்த கிரிமினல் சைடில் வரும்போது இந்த பேச்சுவார்த்தை மூலம் பரஸ்பர பேச்சுவார்த்தை மூலம் தீர்வுகார முறை அப்போ இல்லை. அதனால தான் இந்த விஷயமே வந்தது. சரிங்களா? அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ராசிக்யூஷன் சைடு ப்ளீ ஆஃப் கில்ட்டியை வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இது வந்து ப்ளீ ஆஃப் பார்கெனிங் மாதிரி இருக்கிறது அவங்க வந்து ஒரு குற்றத்தை வைக்கிறாங்க, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது வந்து கோர்ட் வந்து இல்லை, அது மாதிரி எடுத்துக்கல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரிங்களா? பிகாஸ் ஆஃப் இது ஏன் நடந்தது, ஏன் அவங்கள விட்டோன்னா, ஹியூஜ் பேக்லாக் ஆஃப் கிரிமினல் ஏற்கனவே நிறைய நிலுவையில் இருக்குது வழக்கு. அது மட்டும் இல்லாமல் விரைவாக நீதி வழங்கணுன்ற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்ச தண்டனையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு இவங்க இந்த கேஸை முடிச்சு வைக்கிறாங்க. ஸோ இந்த கேஸ் தான் வந்து இந்தியாவில் இந்த ப்ளீ ஆஃப் பார்கெனிங் வர்றதுக்கு முக்கியமான ஒரு கேஸ். ஆனால் தான் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேஸாக பார்க்கப்படுது. இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கலனாலும் குஜராத் ஹைகோர்ட்டில் வந்து ஒரு ஃபுல் பெஞ்சு வச்சு பார்த்தாங்க போல் இருக்கு. ஒரு ஃபுல் பெஞ்ச்னால் நான் எத்தனை ஜட்ஜி வச்சு பார்த்துருக்காங்க போல் இருக்கு. அதனால தான் இந்த கேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்க. சரிங்களா? ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்னென்ன பார்த்துன்றது ஒரு குயிக் ரீகால் பண்ணலாம். மீனிங் ஆஃப் சென்டென்சிங் ப்ராசஸ், ப்ளீ பார்கெனிங், டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், treatment of different categories of offenders, plus in the case state of Gujarat versus Natwar Harchanji Thakur அப்படின்ற கேஸ் நாம் பார்த்தோம். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம், இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு டாப்பிக்கில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.